நம்ம யாரையும் உருவ கேலியெல்லாம் பண்ணதில்லை. ஆனால் இந்த ஆளை பேசித்தான் ஆகணும். பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு போலாம் நினைச்சு திராப்புல போல. இந்த ஆளே வீடியோவில் நிறைய பேருக்கு கோளாறு சொல்றேன், அருவாளை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, யாரையும் சண்டை போடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு. நேற்று ஒரு வீட்டில் புகுந்து அவருக்கு எதிராக பேசியிருக்காங்கன்றதுக்காக போய் அடிச்சு உன்னை கொல்லுவேண்டா, நீ எங்க விழுந்து செத்தாலுமே அதுக்கு நான் தாண்டா காரணம்னு சொல்றீங்க. அப்போ இவனுக்கெல்லாம் மொத்தமாக அறிவே இல்லை. இன்னும் இந்த ஊருக்குள்ள திரிவாங்க பாருங்க. பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்துக்கிட்டா 4 பேர்த்த அடிச்சு போடலாம், 10 பேர்த்த அடிச்சு போடலான்னு. இந்த வீடியோ பாருங்க, அடிச்சு சட்டியோட நிற்க வச்சிருக்காங்க. உடம்பு இல்லை விஷயம், புத்தி வேணும், மண்டையில் கொஞ்சம் மசாலா வேணும், இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சரிடா, அப்போ அவன் செஞ்சது தப்பா இவன் செஞ்சது தப்பான்றதெல்லாம் பேச வரல. இந்த கட்சியில் இருக்கவன் கட்சியோட பிரச்சனையை கட்சி தனியாக வச்சுக்கணும், பிஸ்னஸ் தனியாக வச்சுக்கணும். அவன் வீடியோவிலே நீங்கள் போடுறீங்க, அவன் அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது. இந்த ராஜா பாரோன்ற அந்த மனுஷன் அந்த ஆளை போய் பம்புக்குன்னு சண்டை போடுறேன். பேசாத, சத்தமாக பேசாதன்னு சொல்கிறேன். அதுக்கு வாடா அடிச்சு பார்ப்போம்னு அடிச்சிருக்கேன். வீடு பூந்து அடிச்சு நீ பைக்குள்ள அருவாள் எடுத்து போறேன்னா உனக்கு என்ன திமிரு? அட்டம் டு மர்டர். இனி திரும்ப அவங்க ஆளை பிடிச்சதான் தெரியணும், இல்லை கேஸ வாழ்க்கை ஃபுல்லாக நடத்தி தெரிய வேண்டியதை. ரவுடியா நீங்க? கிணத்த சின்ன பைய கூட பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்த. வீடு பூந்து அடிச்சிருக்கேன்னு என்னன்னு கேட்டால் நான் ஒரு லேகியம் விற்கிறேன், அதை இவன் தப்பாக சொல்லிவிட்டேன்றான். உங்களுக்கு கஞ்சி பஞ்சாயத்து, அதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்று அடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க. இது மிக மிக தவறு. கொள்கை ரீதியாக உங்களுக்கு கொள்கை எதிரி இருக்காங்களா, உங்கள் கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்களா, அதை கொள்கை ரீதியாக பேசி தீர்க்கணுமே தவிர அடித்து பார்ப்போம் மல்லு கட்டி பார்ப்போம்னா தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் அப்படி இருந்ததில்லை. அடித்து தீர்க்கிறதுனா என்னைக்கா தீர்ந்துருக்கும். இது ஒன்றும் ராஜா காலம் கிடையாது. அடித்து தீர்க்கிறது, மல்லு கட்டி தீர்க்கிறது. இன்னொன்று, உங்கள் நாம் தமிழர் கட்சியில் புத்தி இல்லை. சின்ன பசங்க தம்பிகள் நிறைய பேர் விவரமாக நாட்டை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும்னு நினச்சி நிறைய பேர் போகிறாங்க. எங்கள் பகுதியிலே 40 பேர் எனக்கு தெரிஞ்சு போன மாதம் சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த ஊரை மாற்றிடுவோம், அண்ணன் சீமான் மாற்றிடுவாங்கன்ட்டு. ஆனால் கேட்டால் ஆதாரம் கேட்பீங்க, கேட்டு வாங்க பேசுவோம். உங்கள் நொன்னை இருக்காரு சீமானு, அந்த ஆள் மாதிரி கேவலமான ஜந்து இந்த உலகத்திலே கிடையாது. உங்களை காட்டி கொடுத்து உங்களோட ரத்தத்தை திண்டு சாப்பிட்ற ஆள் அந்த ஆள் ஒருத்தர் தான். வெளிநாட்டில எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ரத்தத்தை வேறுவையாக சிந்தி கொடுக்குற காசை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு நீ என்ன அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க? தமிழ் தேசியம்னா என்ன நீ உன் பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்க? திராவிட எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? கடைசியா நீ என்ன போராட்டம் பண்ணியிருக்க? உனக்காக என்ன போராட்டம் பண்ணிருக்க? அந்த கடைசியில் அந்த ஏதோ பொம்பளை பிள்ளை பிரச்சனைன்றதுனால தம்பிகளே வாருங்கள்னு ஆடியோ நோட்டு போட்டு தம்பிகளை கொண்டு வந்து ஒரு 3000 பேர்த்த நிப்பாட்டினேன். அந்த வெண்ணையை நீ எவ்வளவு போராட்டத்துக்கு நிப்பாட்டிக்கலாம்ல? பரந்தூர் விமான நிலையத்தில் நிப்பாட்டிருக்கலாம், அனகாம்புத்தூரில் அத்தனை பேர்த்த வீட்டை அடிச்சாங்க, அதுக்கு நிப்பாட்டிருக்கலாம். இந்த ஸ்டெர்லைட்டில் 14 பேர்த்த சுட்டு கொண்டாங்க, அப்போ மொத்தமாக நிப்பாட்டி தம்பிக்க வைக்க வேண்டியானே. பண்ண மாட்டாருங்க. உங்கள் தம்பிகள்கிட்ட நிறைய பேர்த்த பேசுங்க. குடும்பம் அழிஞ்சவன், சொத்து அழிஞ்சவன் இருக்கான் நாம் தமிழர் கட்சினால. கட்சியில் இருக்க தொண்டர்கள் பசங்க, சின்ன பசங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் இந்த சாட்டை, இந்த சீமானு, இவனை மாதிரி பிச்சைக்காரங்க இந்த உலகத்திலே கிடையாது. அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஊன்னு கத்துறவன் அரசியல்வாதி கிடையாது. என்ன விஷயம், என்ன மாற்ற போகிறேன், என்ன நடக்கும், என்ன சாத்தியம், எதனால் நடக்கும், இதை பேசுகிறவன் தான் இது. நன்றி.